இந்த டிஎம்கே பச்சோந்திங்களுக்கு வேற வேலையே இல்ல போல. இந்த பச்சோந்தி அவ்வப்போது நிறமாறுவதை கண்ட கிராமம் ஆல்ரெடி டிஎம்கேல வைஷ்ணவிங்கிற பச்சோந்தி டிவிகே கட்சியில ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நல்லா ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆன அப்புறம் டிவிகே கட்சி சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு டிவிகே கட்சி விட்டு நான் வெளியே போறேன், டிஎம்கே தான் இருக்கிறதுல சிறந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல போய் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிராமா ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த வைஷ்ணவிங்கிற பச்சோந்தியை இப்போ வரைக்கும் டிவிகே விர்ச்சுவல் வாரிசு வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதுக்கிடையில டிஎம்கே இதே மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. என்னன்னா இப்போ டிவிகேல இருந்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் டிஎம்கே கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி தேவையில்லாம மறுபடியும் வந்து பஞ்சாயத்துல சிக்கிருக்காங்க. டிவிகே கட்சி கொடியை எரிக்கிறது, உறுப்பினர் கார்டை கொளுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்கே முட்டு பாய்ஸ் வந்து முட்டு கொடுக்குற மாதிரி டிவிகே கட்சி சரியில்லை அப்படிங்கிற அதே ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி மறுபடியும் டிஎம்கேல போய் நாங்க ஜாயின் பண்றோம், டிஎம்கே தான் பெஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி இப்போ வசமா சிக்கிக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க ஆல்ரெடி டிஎம்கேல தான் இருந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு டிவிகேல ஜாயின் பண்ண சொல்லி திருப்பியும் வந்து டிஎம்கேல திரும்பி வர மாதிரி வந்து மாதிரி டிராமாலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. இப்போ என்னன்னா அந்த பையனை வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு போலன்னு இருக்காங்க. அந்த பையன் யாரான்னு பார்த்தா இந்த ரெக்கார்ட் டான்ஸ்ல எல்லாம் டான்ஸ் ஆடுவாப்ல அவரு மேடையில செஞ்ச சம்பவத்தெல்லாம் இப்போ டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வைரலாவே போய்கிட்டு இருக்கு. ஏன்டா டிஎம்கேல இருக்கிற ஊபிஸ் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவன் பாட்டு கச்சேரி பண்றவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்சியில சேர்க்கறேன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி அசிங்க பாருங்க. இந்த டிஎம்கே ஊபிஸ் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கட்சியில ஏதாவது ஒரு நல்லதை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களை தேடி வந்து உங்க கட்சியில ஜாயின் பண்ண போறாங்க. அதை விட்டுட்டு 4.5 வருஷம் ஆட்சியில இது வரைக்கும் ஒன்னும் பண்ணல. இப்ப கடைசியா இந்த ஒரு 6 மாசத்துல எல்லா விளம்பரத்தையும் பண்ணி இந்த மாதிரியான வீண் விளம்பரம் எல்லாம் செஞ்சுதான் உங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கணுமா? மக்கள் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவங்க வந்து வீணா விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. டிவிகே கட்சியில இருக்கீங்க, அவங்க கட்சியிலே தான் இருக்காங்க, இவங்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு விளம்பர மாடல் தான்.